வேலண்டைன்ஸ் டேக்கு யார் யாரையோ மறைச்சு ரூம் கொண்டு வராங்க. எல்லாம் பாத்தியா உன்னை மறைச்சு கொண்டு வந்துட்டு இருக்கேன். உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? நாசா அவங்க ரிசர்ச்ல நான்ஸ்டிக் பேன்ல சாப்பிட்டா கேன்சர் வரும்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே நான்ஸ்டிக் சாப்பிட்டா கேன்சர் வருமா? முதல்ல நான்ஸ்டிக் பேனை எதால செஞ்சிருக்காங்கன்னு பார்ப்போம். நான்ஸ்டிக் பேனை PFOA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கலால கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு கோட்டிங் கேன்சர் காஸ் பண்ணும். கேன்சர் மட்டும் இல்லை, தைராய்டு, லிவர் டேமேஜ் எல்லாத்தையும் கேன்சர் பண்ணும். ஆனால் இந்த ஒரு கோட்டிங்கை 2013 பேன் பண்ணிட்டாங்க. 2013 எல்லா நான்ஸ்டிக் பேன்லையுமே இந்த கோட்டிங் இருக்காது. ஸோ இப்போ இதில் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாலிடெட்ராஃப்ளூரோ எத்திலைன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கெமிக்கலால கோட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 250 டிகிரி செல்சியஸுக்கு மேலே நம்ம ஹீட் பண்ணால் மட்டுமே ஒரு டாக்ஸினை வெளியேற்றும். ஆனால் அந்த ஒரு டாக்ஸினும் பார்த்தீங்கன்னா மினிமலாக தான் இருக்கும். 250 டிகிரி செல்சியஸுக்கு மேலே நம்ம ஹீட்டே பண்ண மாட்டோம் கிச்சனில். அதிகபட்சமாக டீப் ஃப்ரையே 190 டிகிரி செல்சியஸ் தான். ஸோ உண்மையாலே ரிஸ்க்கு பயமா இருக்குன்னு யோசிச்சிங்கன்னா நான்ஸ்டிக் வேணாம், யூஸ் பண்ணாதீங்க. பட் இதை கேன்சர் காஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் மிக மிக கம்மி தான். மறக்காம ஃபாலோ பண்ணுறீங்க, நல்லா இருக்கு.